ஏன்னா ஒரு இடத்துல ஸ்கேன் எடுக்கணும்ட்டாங்க, இன்னொரு இடத்துல ஓபி டிக்கெட் போடணும்ட்டாங்க. ரொம்ப திணறல் ஆயிருச்சு. எங்க அம்மா ஆக்சுவலி என் கூட இருந்தாங்க தான். அவங்க மெடிக்கல் ஃபீல்டு தான். அவங்க மெடிக்கல் சம்பந்தமா தான் பேசிட்டே இருந்தாங்க தவிர இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அந்த டைம்ல எனக்கு 4 ஆண் நண்பர்கள் தான் வந்து ஒருத்தங்க டிக்கெட் போட்டாங்க, ஒருத்தங்க ஸ்கேனுக்கு நின்னாங்க. டாக்டர் கூட என் கூட ஒருத்தங்க மென்டல் சப்போர்ட்டாகவும் பிசிக்கல் சப்போர்ட்டாகவும் நின்னது ஆண் தான். ஸோ பெண்ணை விட ஆண் சப்போர்ட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ ரொம்ப நேரமா அந்த விவாதத்தை பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து ஒரு கரஸ்பாண்டடாகவும் ஒரு பள்ளியினுடைய பிரின்சிபலாகவும் நீங்க இருக்கீங்க. உங்க பார்வையில இந்த ஆண் பெண் நட்பு எப்படி இருக்கணும் இன்னைக்கு சமுதாயத்துல நினைக்கிறீங்க? இல்ல பேசினவங்களாம் தனக்கு தேவையானது என்ன, எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு குறிப்பிடுறாங்க. அது அவங்களுடைய அனுபவம். ஆனா இதையும் தாண்டி தனி மனித கருத்தையும் தாண்டி ஒரு ஆண் பெண் நட்புன்றதை விட நட்பினுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும். இப்போ ஆண் பெண்ணின் வரும்போது ஒரு பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஆண் வேறு பெண் வேறு தான். இது ஆணால தான் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு வரணும், இல்லை ஒரு பெண்ணால தான் ஆணுக்கு பாதிப்பு வருமோன்னு நம்ம அதை ஜெண்டர் வைஸ் பிரிக்க கூடாது. ஜெண்டர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க கரெக்டாக கொண்டு வரணும். ஆனா அதே நேரத்தில் இந்த ஜெண்டர் தான் எனக்கு உதவுவாங்க, இந்த ஜெண்டர் தான் என்